வெல்கம் டு சார்ட் பார்வை. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ஸ்டாக்கு ஐடிசி நல்ல வெல் பிராண்டட் ஸ்டாக் தான். ஸோ இந்த ஐடிசி ஸ்டாக்கில் எங்கெல்லாம் டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம சிபில் ரிஜிஸ்டர்ட் அட்வைஸர்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாக் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டு 2 வீக்ஸாக டபுள் பாட்டம் அந்த பேட்டர்னை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஐடிசி ஸ்டாக்கில் எங்கே டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் போது நமக்கு கொஞ்சம் ரேராக தான் இந்த பேட்டர்லாம் ஃபார்ம் ஆனதை கண்டுபிடிக்க முடியும். பார்க்கலாம் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது ஃபார்ம் ஆகிருக்குன்னு. இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், கிளியராக தெரியுது. ஒரு ஃபுல் டவுன் ட்ரெண்டில் இருக்குது பாருங்கள். ஒரு ஹை வச்சுருக்காங்க, இங்கேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு லோ, இங்கே ஒரு பாட்டம் வச்சுருக்காங்க, இங்கேருந்து ஸ்மால் ஹை வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து செகண்ட் பாட்டம் சேம் லெவலில் வச்சுருக்காங்க. அக்யூரேட்டா செகண்ட் பாட்டம் ஃபஸ்ட் பாட்டம் அந்த லைன்லேயே வச்சுருக்காங்க. இங்கே எடுத்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டு இந்த ஹையை பிரேக் ஆனோன்னு மூவ்மெண்ட் ஆகிருக்குது. நம்ம இன்றைக்குமே நம்ம டார்கெட் எப்பவும் பார்ப்போம். 5% வந்தால் வெளியே வந்துடுவோம். ஸோ நல்லா போயிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். தென் வேறு எங்கெல்லாம் வந்துருக்குன்னு பார்க்கலாம். டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. நம்ம டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஹை வச்சுருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ஹை வச்சுருக்காங்க, இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு லோ வச்சுருக்காங்க, அகைன் இங்கேருந்து ஹை வச்சுருக்காங்க. தென் சேம் இந்த இடம் வச்சுக்கலாம், இல்லை இந்த இடம் கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த இடம் வச்சுக்கலாம். இங்கேருந்து இந்த இடத்த பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக இந்த இடத்த பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டு இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், நல்லா வந்திருக்காங்க. 5%ங்கிறது ஈஸியாக வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பேட்டர்ன் நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போது வேறு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ரீசெண்டாக எதாவது வந்திருக்கான்னு பார்க்கலாம். லாங் பேட்டர்ன் இந்த இருக்குது, டவுன் ட்ரெண்ட் வந்திருக்காங்க இந்த இடத்துல. எஸ், கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஹை வச்சுட்டு இங்கே லோ வந்திருக்காங்க. இந்த லோ வந்துட்டு இங்கே ஒரு ஹை வச்சுருக்காங்க. ஸோ சேம் இடத்துல இங்கே வச்சுக்கலாம், இல்லை இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு வச்சுட்டு ஒரு பாட்டம் லைன் வச்சுட்டு இப்போ கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மாதிரி வரையலாம். ஃபஸ்ட்டு ஹை, ஃபஸ்ட் பாட்டம், செகண்ட் ஹை, செகண்ட் பாட்டம். ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க அப்படின்னா மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சாங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அண்டு நம்ம இதை எஜுகேஷன் பர்பஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அகைன் சொல்கிறோம், யாருக்கும் கால்ஸ் எதுவும் கொடுக்குறதில்ல. பார்க்கலாம். வேறு எந்த ஸ்டாக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம அதில் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.